Good morning, students. Now we are going to see about the 7th standard science unit 1 measurement lesson, reduced syllabus 2021 to 22. Okay, now let us see the reduced syllabus of this lesson. The first lesson, measurement. Here the first one is we are going to see about these topics in this lesson. First one is fundamental quantities, and second one is derived quantities. Third one is area, and fourth one is volume, and fifth one is density, and sixth one is measuring large distances, and seventh one is astronomical unit, and eighth one is what is light year. Okay, now let us see the introduction of this lesson. Here they have given what volume, density, and mass. Here they give what the relation among the three physical quantities. இப்போ வால்யூம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இயற்பியல் அளவுன்னு சொல்லுவாங்க. டென்சிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரிலேஷன், இந்த மூணு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் வேணும். The basic is mass is equal to density is equal to mass per volume. Density தான் நமக்கு டென்சிட்டியோட டென்சிட்டிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவாலிட்டி. அப்போ அதில் மாஸும் வால்யூமும் இருந்தது அப்படின்னா மாஸையும் வால்யூமையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சிட்டி கிடச்சிரும். இப்போ நமக்கு மாஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m is equal to d into v. d into v, அதாவது மல்டிப்ளை, நம்ம டென்சிட்டியையும் வால்யூமையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ் கிடச்சிரும். அண்ட் வால்யூம் வேணும் அப்படின்னா மாஸையும் டென்சிட்டியும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கிடச்சிரும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் ரிலேஷன் அமாங் த்ரீ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, இப்போது இதில் சில நம்ம நிறைய ஷேப்ஸ் என்னென்னு ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். அதோட ஏரியாஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகே, learning objectives. After studying this unit, the students will be able to identify the fundamental derived physical quantities, to identify fundamental and derived units, to obtain units for certain derived quantities. Okay, to measure the area and volume of the some regular shaped and irregular shaped objects, to convert the volume of objects from cubic meter to liter and vice versa, to calculate the density of the solids and liquids, to define astronomical unit and light year. Okay, now let us see the introduction of this lesson. How are the various articles and materials shown in picture measured? ஓகே, இப்போ வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். வெஜிடபிள்ஸ், how are the various, again I'm reading, how are the various articles and materials are shown in the picture measure. அந்த பிக்சர் இதெல்லாம் மெஷர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கிலோகிராம் அப்படின்னா மெஷர் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் கரெக்டாக மேட்சிங் எடுத்து கீழே எழுதணும். தென் க்ளோத் இதில் மெஷர் பண்ணுவீங்க. க்ளோத்தை வந்து என்ன மீட்டரில் கேட்பீங்களா? ஓகே. தென் மில்க்கை வந்து லிட்டரில் கேட்பீங்க. தென் டைமை வந்து செகண்டில் சொல்வீங்க. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த வாட் எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போது வந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்கன்னா எப்படி மெஷர் பண்ணி வாங்குவீங்க, கிலோகிராமில் வாங்குவீங்களா, லிட்டரில் வாங்குவீங்களா, மீட்டரில் வாங்குவீங்க அப்படின்னு நாமளே யோசிக்கணும். அப்போ யோசித்து பார்க்கும்போது வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கிலோகிராம், அண்ட் க்ளோத்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீட்டரில் இத்தனை மீட்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, இன் டே டு டே லைஃப் we measure many things such as weight of fruits, vegetables and food grains, volume of liquids, temperature of the body, speed of the vehicle, etc. Quantities such as mass, weight, distance, temperature, volume are called physical quantity. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா physical quantity அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில், இயற்பியல் அளவு. ஓகேவா, அப்போ இயற்பியல் அளவுன்னா என்ன அப்படின்னா மாஸ் ஒன்று, வெயிட் ஒன்று. நீங்கள் நினைக்கலாம் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் ஒன்று, சில இடங்களில் மாஸ்ன்னு சொல்வீங்க, சில இடங்களில் வெயிட்னு சொல்வீங்க, ரெண்டுமே ஒன்று தானே? நோ, there is some difference between the mass and weight. ஓகேவா, mass and weight and distance, temperature, volume and are called the physical quantities. Okay,
A value and a unit are used to express the magnitude of the physical quantity. And the value and a unit are used to express the magnitude of the physical quantity. Physical quantity உடைய magnitude எதெல்லாம் express பண்ணனும்னு பாத்தீங்கன்னா a value and a unit. Unit தான் வந்து express பண்ணும். For example, Suresh walks 2 km every day. 2 km every day ன்னு சொல்லிருந்தீங்க அப்படின்னா in this example 2 is a value and kilometer is a unit. Okay, 2 is a value, அதாவது நம்பர், magnitude சொல்லுவாங்க இல்லையா அது, and a kilometer is a unit used to express the magnitude of the distance. எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த டிஸ்டன்ஸோட நம்பரை தான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது, which is a physical quantity. அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? Now let us see the fundamental and derived quantities. Fundamental and derived. இப்போ physical quantity எல்லாத்தையும் காமன் என்னன்னு சொல்கிறோம், physical quantityன்னு சொல்கிறோம். இல்லை fundamental quantitiesனா என்ன, derived quantitiesனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Fundamental quantitiesனா தமிழில் அடிப்படை அளவுகள்னு சொல்லுவாங்க. அடிப்படை அளவுகள். derived quantitiesனா அந்த அடிப்படை அளவுகளை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு derive பண்ணியிருப்பாங்க. Okay, generally the physical quantities are classified into two types. One is namely fundamental quantities and derived quantities. The fundamental quantities, a set of physical quantities which cannot be expressed, underline paniko, which cannot be expressed in terms of any other quantities. And the physical quantity வேற எதையும் வச்சு என்ன பண்ண முடியாது, derive பண்ண முடியாது. அது ஒரே ஒரு fundamental quantityனா அதுதான், அதை விட என்ன பண்ண முடியாது, derive பண்ணி கொண்டு வர முடியாது. Okay, that is what fundamental quantities. Their corresponding units are called fundamental units. அதில் நம்ம என்ன யூனிட் கொடுக்குறோமோ அது fundamental units அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. There are 7 fundamental. இது பேசிக், இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது வரும். இது நல்லா எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. There are 7 fundamental physical quantities and SI units of system of international units. Okay, the first one is fundamental quantity length. Length, mass, time, temperature, electric current, amount of substance and luminance of intensity. Okay, the fundamental unit na பார்த்தீங்க அப்படின்னா length எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர், the symbol of this length is what, that meter is a small m. small m ல தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த யூனிட் வந்து போடணும். இப்போ சிம்பிளாக நம்ம போடுறோம் அப்படின்னா மீட்டர் எல்லா இடங்களையும் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ we should write what, small m. mass, கிலோகிராம். மாஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, மாஸோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். மாஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவீங்க, கிலோகிராமில் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அதோட சிம்பிள் அப்படின்னா கேஜி அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? இப்போ கடையில் நம்ம அதாவது க்ரோசரி லிஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கிலோகிராம் நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதை வந்து சிம்பிளாக எப்படி எழுதுவாங்க, கேஜி அப்படின்னு எழுதுவாங்க. தென் டைம், செகண்ட்ஸ். அதை வந்து சிம்பிளாக அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா small s. and temperature, Kelvin is temperature எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா கெல்வின்ல தான் மெஷர் பண்ணுவீங்க. அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்லாம் மெஷர் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் கே. அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், எலக்ட்ரிக் கரண்ட்டை ஆம்பியரில் மெஷர் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் கேபிட்டல் ஏ. the amount of substance, அதை வந்து மோல், அதை வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. மோல், தட் இஸ் எம்ஓஎல் அப்படின்னு நாங்கள் சிம்பிள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ luminous intensity, கேண்டிலா, சிஜி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதுவோம். luminous intensity கேண்டிலா அப்படிங்கிற யூனிட்டில் தான் என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? these are all the 7 fundamental physical quantities. 7 fundamental physical quantities. Okay, what is next? We are going to see about what is derived quantities. All of the physical quantities which can be obtained by multiplying and dividing or mathematically combining the fundamental quantities are known as derived quantities. mass, length, எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கம்பைன் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா தட் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெரைவ்டு குவான்டிட்டி. இப்போ மாஸுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அது ஃபண்டமெண்டல், அதை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ தட் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி.
derived quantities அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டென்சிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தோம் இல்லையா, வால்யூம், டென்சிட்டி அண்ட் மாஸ். இப்போ இந்த மாஸ், டென்சிட்டி, வால்யூம் எல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரதா. அதனால தான் என்னென்னு சொல்கிறோம், டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்டு டெரைவ்டு யூனிட்ஸ். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், டெரைவ் பண்ணி கொண்டு வரோம். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்கும், தனித்தனியான யூனிட், ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் இருக்கும். இப்போ டெரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் நிறைய யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் -1. மீட்டரை எப்படி மெஷர் பண்ணுவோம், லெங்க்த்தை மெஷர் பண்ணுவோம். செகண்ட்னா டைமை மெஷர் பண்ணுவோம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது அதுலேருந்து அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டெரைவ் பண்ணி கொண்டு வரோம். தட் இஸ் த ரீசன் வை அந்த டெரைவ்டு குவான்டிட்டிஸ் நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, some of the derived quantities of the units in SI system of units. First one is area. Area is equal to length into breadth. Length எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அண்ட் breadth மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். The square meter or meter square, that is the unit of that area. Then volume பார்த்தீங்கன்னா volume is equal to length into breadth into height. எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். அப்போது லெங்க்த்தை மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், பிரெத்தை மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம், அண்ட் ஹைட்டை மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ m into m, that is cubic meter, that is meter cube. Then speed is equal to distance per time. அப்போ டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம். அண்ட் டைம் எப்படி மெஷர் பண்ணுவோம், செகண்டில் மெஷர் பண்ணுவோம். அதனால தான் வந்து டிஸ்டன்ஸுக்கு எம்னும் அண்ட் டைமுக்கு எஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. we can simply write this as meter second -1. okay, then electric charge is equal to electric current into time. electric charge அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா electric current into time. electric current நம்ம ஆம்பியர் ஏ அப்படிங்கிற சிம்பிளை நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் நம்ம பார்த்தோம். அந்த லாஸ்ட் என்னது டேபிளில் பார்த்தோம் இல்லையா, electric current ஏ அண்ட் டைம் இஸ் எஸ். ஸோ அதை வந்து சிம்பிளாக கூலும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டென்சிட்டி, மாஸ் பெர் வால்யூம், தட் இஸ் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கிலோகிராம் பர் கிலோ, அதாவது மாஸ் வந்து எப்படி சொல்லுவோம், கிலோகிராம்னு சொல்லுவோம். அண்ட் பெர் மீட்டர், வால்யூம் வந்து மீட்டர் கியூப். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா, வால்யூமில் மேலே இருக்கா மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம டெரைவ் பண்ணால் தட் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். ஓகே, ஹியர் they have given the flow chart of this measurement lesson. Measurements and the fundamental quantities, physical quantities and derived quantities. இப்போ physical quantities ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் fundamental quantities and derived quantities. fundamental quantities டூ டைப்ஸாக பண்ணுறாங்க. ஒன் இஸ் வாட், fundamental units சொல்கிறாங்க. ஓகே, here the measurement very long distance. fundamental quantities என்ன பண்ணுறோம் அப்படின்னா measurement very long distances. physical quantities அப்படின்னு பார்த்தீங்கன்னா derived quantities and derived units-ஆக நம்ம பார்த்தோம். தென் அதில் ஏரியா, வால்யூம் அண்ட் டென்சிட்டி அப்படிங்கிற விஷயங்களை இதை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிராஃபிக்கல் மெத்தடில் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, this is the basic flow chart of this lesson. Okay, now let us see what is area. The area is measure of how much space there is in a flat surface. ஏரியாங்கிறது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ ஸ்பேஸ் அது எடுத்துருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ஏரியான்னு சொல்கிறோம். ஏரியா ஆஃப் த பிளாட் ஆஃப் லேண்ட் இஸ் derived by multiplying length and breadth. அப்போ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு லெங்க்த்தையும் பிரெத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போது யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் இன்டூ மீட்டர், that is meter square. So the unit is what, meter square. இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு, ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறத ரீட் பண்ணணும். ஓகே, ஏரியா இஸ் a derived quantity as we obtain r by multiplying twice of the fundamental physical quantity of length. எப்படின்னா ரெண்டு தடவை அந்த physical quantity of length மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். 1 square meter is the
1 square meter is the area enclosed inside a square of side of 1 meter. அப்போ ஏரியாங்கிறது அந்த ரெண்டு சைட்லேயும் இன்சைட், அதாவது ஏரியா என்க்ளோஸ்ட், அந்த என்க்ளோஸ் பண்ண ஏரியாவில் எவ்வளோ ஸ்பேசஸ் அது எடுத்துருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுற சொல்கிறது தான் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 square meters each of 1 meter. Okay, area of square is equal to side into side, that is 1 meter into 1 meter, so 1 meter square. This is the area of the square, that is 1 square meter. Area of 10 squares na pathinga appadina 10 into area of 1 square thane. So 1 square meter into 10 is equal to 10 square meter. Even though the area of given in square meter, the surface need not be square in shape. Even though the area of the given square meter is a surface need not எப்பயுமே வந்து ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மாறியும் இருக்கலாம், சைட் வைஸ் என்ன இருக்கலாம், மாறியும் இருக்கலாம் அப்படிங்கிறத இதை சொல்கிறாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ். Regularly shaped figures. There are the area of regularly shaped figures can be calculated using relevant formulae in the table 1.2. The formulae used to calculate the area of certain regularly shaped figures are given. Okay. Here they have given area of some regularly, ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செய்கிற ஏரியா கண்டுபிடிக்கிற அந்த ஷேப்புக்கு பேர் ரெகுலர்லி ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹியர் they have given 4 planes, that is square, rectangle, circle and triangle. Okay, the square is A represents what? Side wise. B represents here as rectangle, B L ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, breadth, length. ஓகே, சர்க்கிளில் ரேடியஸ். தென் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹியர் B represents பேஸ். இப்போ ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் எல்லா சைட்ஸும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைட் இன்ட்டு சைட், ஸோ A இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர். ஓகே, தென் ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா breadth into length. அப்போது லெங்க்த்தையும் பிரெத்தையும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், லெங்க்த்தும் பிரெத்தும் உங்களுக்கு கிடச்சிரும். தென் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். R ரெப்ரசன்ஸ், இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா ஆர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ட்ரா பண்ண லைனுக்கு பேர் தான் ரேடியஸ்னு சொல்லுவோம். அந்த பை இன்ட்டு radius square, so pi into r square. The area of the circle is pi r square. Then triangle, half base into length, half into b into h. B represents base and h represents height. Okay, the problem to find the area of following regular shaped figures. Take pi is equal to 22/7. First one is a rectangle whose length is 12 meter and breadth is 4 meters. You just என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாவில் நீங்கள் அதை என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ லெங்த் எவ்வளவு 12 அண்ட் பிரெட் எவ்வளவு 4 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் அந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லெங்த் இன்ட்டு பிரெட், ஸோ 12 into 4, ஃபைனலி வி கெட் 48 மீட்டர் ஸ்கொயர். தென் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 7 மீட்டர். 7 மீட்டர்னா நமக்கு அந்த சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். மேலே அந்த பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 22/7 into 7 into 7. அப்போ கேன்சல் ஆகிடும், 7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வி கெட் 154 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஏரியா ஆஃப் த triangle is equal to 1/2 into base into height. They have given what is base here 6 and height on the 8. So finally we get அதை வந்து நீங்கள் simplify பண்ணிங்கன்னா 24 meters square வந்து நமக்கு கிடைச்சிரும். Okay, this is all the area of the regularly shaped objects. இதுக்கு வந்து formula இருக்குது. Area of irregularly shaped figures. In our daily life we encounter many irregularly shaped figures like leaves, maps, stickers of stars, of flowers,
peacock, feather, etc. The area of such irregularly shaped figures cannot be calculated using any formula. எந்த ஃபார்முலா வச்சு எதை பண்ண முடியாது, நம்ம அதை மெஷர் பண்ண முடியாது. இப்போ ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸ்கொயர்னால் ஒரு ஃபார்முலா, அதாவது ரெக்டாங்கிளாக ஒரு ஃபார்முலா, சர்க்கிள்லாம் ஒரு ஃபார்முலான்னு இருக்குது. ஆனால் irregularly shaped ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா கிடையாது. ஸோ you should draw using the graphical methodல தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஏரியா மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த irregularly shaped ஃபிகர்ஸோட ஏரியா வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.